ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோ ஜாப் சேனலில் இன்றைக்கான வீடியோ பார்த்து வரைக்கிற பெண்கள் உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குங்க. ஐடி அசிஸ்டன்ட் நம்ம பற்றினா சொல்லுவோம். மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததாக தெரியும். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சம்பளம் பொறுத்த வரைக்கும் 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பற்றில நீங்கள் தவற விட்டுறாதீங்க, மீண்டும் கிடைக்காது. ஏன்னா தமிழகத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. தற்போது இந்த 2027 பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் ஒரு 2-3 மாவட்டம் தான் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா எதுவுமே விட கிடையாது. ஸோ எலெக்ஷனுங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்திருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிருங்க, உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரைட் சைடில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டுக்கிறாங்க, மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு முன்னுரிமை. ஆண்கள் விண்ணப்பிக்கலாம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரிலேட்டடாக இருக்கிறதுனால பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஆண்கள் விண்ணப்பிக்கிறது வேஸ்ட். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட்ல என்னங்கிறத போட்டுங்க. அடுத்து வயசு என்ன கம்ப்ளீட் ஆகிது அதையும் போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க, நீங்க என்னங்கிறத போட்டுங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல ஹஸ்பண்ட் நேமோ இல்ல கார்டியன் நேமோ கேட்கறாங்க, இந்த இடத்துல எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டூடெண்ட் போது உங்களுக்கு டிகிரி தான் படிச்சிருக்கணும். அது என்னங்கிறது நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, எத்தனை இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அது கவர்மெண்டா இல்ல நான் கவர்மெண்டா கேட்கறாங்க, பிரைவேட்டான அது என்னங்கிறது ஃபுல்லா எழுதிங்க. அட்ரஸ் பார்த்த கம்பெனி உங்களுடைய அட்ரஸ் எழுதுங்க. லெட்டர் அவங்க போட்டா வர மாதிரி போட்டு கீழே இந்த இடத்துல சைன் பண்ணிருங்க. அவங்க எதுவும் கொடுக்க கிடையாது, நீங்க சைன் பண்ணிருங்க. சிக்னேச்சர் கேண்டிடேட்னு போட்டு நீங்க சைன் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல டேட் பிளேஸ் இந்த இடத்துல போட்டுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க, 8 ஸ்டெப் தான், ஈஸியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிருங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, பத்திரிகை செய்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர் அவங்க கொடுத்துருக்காங்க. மாவட்ட மகளிர் அதிகார மையம் அங்கதான் மத்திய அரசின் மிஷன் சக்தி என்ற பெண்களுக்கான திட்டம். நல்லா நோட் பண்ணீங்க, பெண்களுக்கான திட்டம். அப்ப பெண்கள் விண்ணப்பிச்சா உங்களுக்கு தான் கிடைக்கும். பெண்களுக்கான திட்டத்தை மாநில அரசோட செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் தான் ஐடி அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்துல உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. விண்ணப்ப படிவம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க பூர்த்தி செஞ்சு 30/1/2026 அவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஐடி அசிஸ்டன்ட் உங்களுக்கு சம்பளம் 20,000 உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் நண்பா. கிராஜுவேஷன் நீங்க படிச்சிருக்கணும். அது எதில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் இதில் படிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு. எதில் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸிங், டாக்குமெண்டேஷன், வெப் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அது அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல கூட ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது டெம்பரவரி இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு கூட இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணலாம். மந்த்லி உங்களுக்கு சம்பளம் 20,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் 35 உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. என்ன பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2nd ஃப்ளோர், திருவள்ளூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். இந்த மாதிரி பெண்கள் உதவியாளர் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு. இந்த 38 மாவட்டத்துல இந்த ஒரே ஒரு மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு. மீதி மாவட்டம்லாம் 1 by 1 வரும். அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வருதா இல்லை எப்போ வருது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனல்ல போஸ்ட் பண்றோம். நீங்க ஃபர்ஸ்டா பார்த்து நீங்க விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு ஒரே லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.